ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரமதான் சீரீஸ் டே 18. இன்னைக்குள்ள ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு கூட ஒரு கப் மைதா மாவு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலையை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து அது கூடவே மட்டன் கீமா, தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், சில்லி பவுடர், மிளகுத்தூள், கொஞ்சமா கறி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு ஸ்டஃப்பும் ரெடி ஆயிட்டு, அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி விரிச்சிட்டு, அப்புறம் நான் ஒரு மோல்டு வச்சிருந்தேன், அதுக்கு மேல வச்சு உள்ள ஸ்டஃப்பையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மோல்டு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம உள்ள வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபோக் ஸ்பூனால சுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். இதை நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டா தான் இருக்கும். ஆனா நம்ம இப்ப ஏர் ஃப்ரை தான் பண்ண போறோம். லைட்டா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிட்டேன். இப்ப நமக்கு வெளியே செம்ம கிறிஸ்பியா, உள்ள செம்ம ஜூஸியா இருக்கிற இறைச்சி பத்திரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். டீ காஃபிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்னும் ரெசிபி தெரிஞ்சுக்கிட்ட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.